லோ ப்ரெஷர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க எல்பிஎஸ்னால். இது என்ன பர்பஸ்க்கு நம்ம வாட்டர் பியூரிஃபையரில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து நம்ம மிஷினுக்குள்ளே தண்ணி வரும். அந்த ஓவர் ஹெட் டேங்கில் தண்ணி ட்ரைன் ஆகும் போது நம்ம மிஷின் வந்து எம்டியாக ஓடக்கூடாதுங்கிறதுக்காக ஓவர் ஹெட் டேங்கில் தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த எல்பிஎஸ் வந்து நம்ம பியூரிஃபையரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எப்படி நமக்கு கட் ஆஃப் பண்ணுன்னா, தண்ணி இதில் தான் இன்புட் கொடுப்போம். இதில் ஒரே இன்புட் தான் அந்த லோ ப்ரெஷர் சுவிட்சுக்கு. வயரிங் கனெக்ஷன் மட்டும்தான் வேறு மாதிரி வரும். உள்ளே போகிற இன்லெட் எடுத்து இந்த ப்ரெஷர் சுவிட்சுக்கு கொடுத்த உடனே ஃபஸ்ட் இனிஷியலாகவே கொடுத்த உடனே நம்ம ஓவர் டேங்க்லேருந்து வர தண்ணி இந்த ப்ரெஷர் சுவிட்சுக்குள்ளே போகும். இந்த ப்ரெஷர் சுவிட்சுக்குள்ளே ஒரு டயப்ராம் மாதிரி இருக்கும். அந்த டயப்ராம் போய் நம்ம இந்த சுவிட்சு வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம மிஷினை வந்து ஆன் பண்ண வைக்கும். நம்ம கரெக்டான ப்ரெஷரில் இருந்தால் தான் நம்ம மிஷின் வந்து ஆன் ஆகும். கரெக்டானனா ஒரு 5 PSIக்கு மேலே இருக்கணும் வந்துட்டு ப்ரெஷர் வந்து. அப்போ தான் நம்ம மிஷின் வந்து ஆன் ஆக வைக்கும். அந்த 5 PSIக்கு கீழே ப்ரெஷர் இருந்ததுன்னா மிஷின் வந்து ஆன் ஆகாது. ஆஃப் கண்டிஷனில் தான் இந்த ப்ரெஷர் சுவிட்சு மெயின்டைன் பண்ணும். எப்போல்லாம் 5 PSIக்கு குறைஞ்சது 5 PSIக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் நம்ம மிஷின் வந்து ஆன் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ரெஷர் சுவிட்சு மேலே ஓவர் ஹெட் டேங்கில் தண்ணி இல்லாட்டாலும் ஆஃப் பண்ணிடும். நீங்கள் ப்ரீ ஃபில்டரில் வந்துட்டு ரொம்ப நாள் மாற்றாம விட்டாலும் தண்ணி கம்மியாக உள்ள மிஷினுக்குள்ளே இன்லெட் போனாலுமே இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து மிஷினை வந்து ஆன் ஆக்க விடாது. எப்போ கரெக்டான ப்ரெஷரில், அதாவது 5 PSIக்கு மேலே இருந்தால் தான் இந்த சுவிட்ச் வந்து ஆன் பண்ணும். இதனால் நமக்கு பம்புக்கு எஸ்பிக்கு எல்லாத்துக்குமே பெனிஃபிட் உண்டு. ஏன்னா எம்டி மோட்டார் வந்து நம்ம தண்ணி இல்லாமல் எம்டியாக பம்ப்லாம் ஓடுனுச்சுன்னா பம்பு வந்து சீக்கிரமே டேமேஜ் ஆகுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது வந்துட்டு. அதனால் இந்த லோ ப்ரெஷர் சுவிட்ச் வந்து போடுறது நல்லது. சில இடங்களில் கார்ப்பரேஷன் வாட்ரு அந்த மாதிரி தண்ணிக்கெல்லாம் ரொம்ப வந்து டஸ்ட் இருக்கும் வந்துட்டு. அதெல்லாம் ப்ரீ ஃபில்டர் வந்து கரெக்டாக சீக்கிரம் மாற்றுறது நல்லது. அந்த மாதிரி தண்ணிக்கெலாம் இந்த லோ ப்ரெஷர் சுவிட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா சில டைம் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியானா கூட இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து ஆன் ஆக்க விடாது வந்து மிஷினை வந்துட்டு. அதனால் இப்போ அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் இந்த மாதிரி லோ ப்ரெஷர் சுவிட்ச் யூஸ் பண்ணுறது நல்லது. நம்ம வீட்டிலலாம் போர் வாட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் அந்த லோ ப்ரெஷர் சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ப்ரெஷர் இல்லாத நம்ம இப்போ டேங்க்லாம் ஹைட்டு கம்மியிலே வச்சுருப்பாங்க சில வீடுகளில் வந்துட்டு. இப்போ அந்த மாதிரி தண்ணிக்கெலாம் ப்ரெஷர் 5 PSI வந்து ஈஸியாக கிடச்சிரும். சில இடங்களில் கம்மியாக இருந்தால் கூட இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து ஆன் பண்ண விடாமல் வச்சுருக்கோம். ஏன்னா தண்ணி போய் அந்த ப்ரெஷரில் தான் இந்த சுவிட்ச் வந்து ஆன் பண்ண வைக்கும். அதனால் மேக்ஸிமம் அந்த அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு இந்த லோ ப்ரெஷர் சுவிட்ச் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் வாட்டர் பியூரிஃபையரில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா பம்பு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல